வணக்கம். நான் உங்கள் ஏரிபி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் காயத்ரி. தொடர்ந்து நம்ம ஐயா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் சார்ந்த கேள்விகளை நம்ம கேட்டுட்ருக்கோம். அனைவருக்கும் பயனுள்ள ஒரு விஷயங்கள் தான் நம்ம பகிர்ந்துட்டுருக்கோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஐயா, இப்போ அடுத்து வந்து இந்த வாஸ்து ரீதியான கேள்விகள் கேட்க போகிறேன். அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இந்த காயத்ரி மந்திரம், அதாவது எப்போவுமே வீட்டில் வந்து இந்த காயத்ரி மந்திரம் வந்து ஒலிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காயத்ரி மந்திரம் ஒலிக்கிறதுனாலையும் அதை சொல்கிறதுனாலையும் ஒருத்தருக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையில் மாற்றங்கள் கொடுக்குது, அல்லது வீட்டில் அது என்ன மாதிரியான சூழ்நிலைகளை வந்து உருவாக்குது? இப்போ சாதாரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா, காயத்ரி மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அறிவினுடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்னொரு விஷயங்கள் எந்த டைமில் எதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாட் ப்ராசஸ் வந்து இந்த காயத்ரி மந்திரம் கிரியேட் பண்ணி விடும். ஓகே. அப்படின்ற ஒரு விஷயம் காயத்ரி மந்திரத்துக்கு உண்டான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வளர்ச்சி அடைவதற்குண்டான தன்மை அப்படின்ற ஒரு விஷயங்களில் கரெக்டாக இருக்குமான்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த காயத்ரின்னு சொல்லும்போதே புதனுடைய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இப்போ லாஜிக்கலாக தான் திங்க் பண்ணுவாங்க, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எல்லாருக்குமே நீங்கள் எந்த காயத்ரி வேணாலும் எடுத்துக்கோங்களேன், இந்த திங்கிங் இருக்குமா இருக்கும். அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. காயத்ரின்னு ஒரு பேர் வந்து நான் வைக்கிறேன், ஒருத்தருக்கு என் குழந்தைக்கு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எனக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும். எனக்கும் அந்த அறிவு சம்மந்தப்பட்ட வேட்கை அதிகமாக இருக்கும், அந்த குழந்தைக்கும் அந்த அறிவு சம்மந்தப்பட்ட வேட்கை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும். நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு அந்த சிலைகள் வைக்கிறதும் சரி, அதே போல் அந்த சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீட்டு தலைவர்களுடைய அந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, கை கட்டு, அது தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அது எதனால் அப்படின்னு சொல்ல முடியும்? முக்கியமாகமா அந்த வீட்டில் வந்து வைக்கக்கூடிய விக்கிரகங்கள் எப்போவுமே இந்த நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆள்காட்டி விரல் இப்படி தம்ப் இம்ப்ரெஷன் இதுக்கு வந்து கீழே தான் இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக. இப்போ அதுக்கு மேலே போனால் அந்த சிலைகள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோயில்களில். கோவில். ஓகே. அப்போ கோயில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கால பூஜை பண்ணுறது, 2 கால பூஜை பண்ணுறது, 3 கால பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் 6 கால பூஜை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பரம்பரையில் அதுக்கு உண்டான சாஸ்திரம் எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. அப்போ அதுக்கு உண்டான சாப்பாடை நம்ம தெய்வத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு. உருவங்கள் அதிகமாகும் பொழுது அதுக்கு உண்டான விஷயத்தை நம்ம ப்ராப்பராக பண்ணணும். ஒன்றும் இல்லை, சின்ன சால கிராமம் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாவே சால கிராமத்தை வந்து பட்னி போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், ரெகுலராக அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குது. விக்கிரகங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்து வீட்டை வந்து துடைக்காமல் ஒரு தூசியோடு வச்சுருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு உண்டான நெகட்டிவ் தன்மையை வந்து வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணுமா, கிரியேட் பண்ணும். ஓகே. இப்போ அதுக்காக ஹோமங்கள் பண்ணுறது, அதுக்காக வந்து பூஜைகள் பண்ணுறது, 6 கால பூஜை பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுக்கு ரெகுலராக பண்ண வேண்டிய ஒரு கால கட்டாயத்துக்கு உள்ளாக்கிடுறோம்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, சின்ன சால கிராமம் இருந்தாவே நீங்கள் வந்து ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னாவே என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் அரிசி பானை இருக்கு இல்லையா, அரிசி ஒரு பாத்திரத்தில் அரிசி கொட்டி வச்சுருப்பாங்க, அதில் வச்சுட்டு வந்துட சொல்லுவாங்க. ஆனால் அந்த சால கிராமத்துக்கும் சரி, அந்த விக்கிரகங்களுக்கும் சரி சாப்பாடு கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி வந்து நமக்கு யாரால் கிடைக்கிது? அவரால் கிடைக்குது, பகவானால் கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ அது வந்து நமக்கு வந்து ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து பிரசாதமாக அழித்து விட்டு நாம் சாப்பிட்றோம். அப்போது அந்த மாதிரி ஒரு விக்கிரகங்கள் இருக்குன்னா அது வந்து அதிகமாக ஆக்கர்ஷணம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஆக்கர்ஷணம் ஜாஸ்தியாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ மீறி இதை பற்றி தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் இந்த மாதிரி பெரிய பெரிய சிலைகள் விக்கிரகங்கள் வைக்கிறதும் உண்டு. ஆனால் ஒரு சிலர் அதை பராமரிக்கிறதும் இல்லை. பட் இதனால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள்ன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? விளைவுகள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்துடும். அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு தேவையில்லாத ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான எனர்ஜி பிரவேசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். தேவையில்லாத ஒரு நம்ம வந்து கரெக்டாக தான் எல்லாமே பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு தப்பாக பண்ணுவாங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாதிப்படைக்கக்கூடிய தன்மை. ஏன்னா குரு பகவான் சொல்லும்போது தவறாக எடுக்கக்கூடிய டெசிஷன்னாலேயே நிறைய விஷயங்கள் வந்து பாதிப்பு அடைக்கக்கூடிய தன்மை. ஓகேங்களா? இதெல்லாமே நெகட்டிவாக மாறக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம்.
இப்போ நம்ம பூஜை அறைகளில் ஒரு சில படங்கள் வந்து இருக்கும். அந்த படங்கள் வந்து இது வைக்கணும், வைக்கக்கூடாது, ரொம்ப ஆக்ரோஷமான, அதாவது ரொம்ப தெய்வம் அது அதிகமாக இருக்கிற அந்த ஒரு படத்தை வைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ வாராகி கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமான தெய்வம், பிரத்யங்கரா தேவி உக்கிரமான தெய்வம், இவங்களெல்லாம் வந்து வீட்டில் வந்து வைக்கக்கூடாது. அதுவும் கர்ப்பிணி பெண்கள் வந்து போய் அவங்கள வழிபடக்கூடாது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. இது எதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயம் எழுது? அதாவதுமா, இந்த படத்தை எல்லாமே வைக்கலாமான்னா வைக்கலாம்னு சொல்லுவேன், இன்னொரு இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது யாரை வச்சு பார்க்கணுன்னா அந்த வீட்டை தான் வச்சு பார்க்கணும். இப்போ ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் நல்லா சாப்பிட்றாரு. இப்போ என் பையன் வந்து நல்லா சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனை வீட்டில் வச்சுருக்கோன்னா அவனுக்கு தேவையான ஆகாரங்கள் நம்ம கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? கண்டிப்பாக. ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்காங்க, அவங்கள சும்மாவே வச்சுருந்துட்டு நான் பாட்டு சாப்பிட்டுட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை முறைகளை செய்து வைத்து கொண்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வச்சுக்கிறீங்க நீங்கள், ஆனால் நான் பூஜையெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், அழகுக்காக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் நெகட்டிவ் இம்பேக்டை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கும். ஓகே. அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னா, நீங்கள் ஒரு வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்ப்போம். நம்ம இவங்க எப்படி இருக்காங்க, இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், இந்த படங்களை வச்சுக்கோங்க, இந்த படங்களை எடுத்துருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே அட்வைஸ் பண்ணுவோம். நம்ம ஐயோ என்ன சாமி நீங்கள் வந்து அப்படி சொல்கிறீங்க, இல்லை அதுக்காக சொல்லலை, எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து எல்லா படத்தையும் எல்லா இடத்துலையும் வைக்க முடியுமா, வைக்கலாம். ஆனால் அந்த உருவத்தை அங்கே வச்சிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான நித்திய அனுஷ்டானங்களை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே வந்து இருப்பேன் அப்படின்னா உக்கிரமான தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த உக்கிரமான தெய்வங்களை நான் வந்து கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் ஒரு கோவக்காரர் இருப்பார், தாத்தா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை ஹேண்டில் வித் கேர்னு சொல்லுவாங்கல்ல. கிளாஸ் எப்படி பண்ணுவீங்க, ஹேண்டில் வித் கேர், ஓகேங்களா? அவரை சரியாக பார்த்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரச்சனை ஏற்படுமா? பிரச்சனை. எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷனும் சரி, பாசிட்டிவ் வைப்ரேஷனும் சரி, நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒரு நிகழ்வு தான் முக்கியமான விஷயம். இதுதான் ரூல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா இல்லை. யார் கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறக்கூடியது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி. இல்லை சார், அவ்வளோ விஷயங்களை என்னால் பார்த்துக்க முடியாது சார், நான் காத்தால 6 மணி 7 மணிக்கு போகிறேன் சார், நைட்டு 9 மணிக்கு தான் வரேன், வச்சுக்காதீங்க. ஏன் வச்சுக்கிறீங்க? ஆமாம், நீங்கள் 6 மணிக்கு போகிறீங்க, 7 மணிக்கு போகிறீங்க, ஒரு உருவம் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ வயசானவங்க இருக்காங்க, வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 6 மணிக்கு போகிறீங்க, 9 மணிக்கு வரீங்க, அவங்களுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறது? அதே மாதிரி தான் தெய்வங்கள். கண்டிப்பாக. நீங்கள் அதை உணர்ந்து அதை நீங்கள் செய்தால் அது சரியாக செய்யணும், இல்லைன்னா பண்ணாதீங்க. பொதுவாக வந்து நான் கண் திருஷ்டிக்காக வீட்டுக்கு வரவங்க வந்து நம்மளோட வீட்டை பார்த்துட்டு ரொம்ப பெருசாக பிரமிச்சுட்டு போயிடக்கூடாதுன்ட்டு வீட்டுக்கு வெளியிலேயே வந்து கண்ணாடி வைக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அதே போல் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பூஜா அறையிலையுமே அந்த கண்ணாடி வைக்கிற பழக்கங்களும் இருக்குது. ஸோ இது எதனால், அது வைக்கிறதுனால வந்து அந்த தீய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அண்டாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி வைக்கணும்னு சொல்லுவோம் நம்ம. எஸ், சாதாரணம். இப்போ கண்ணாடி நீங்கள் கிழக்கு பக்கமாக பார்த்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்தவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, கண்ணாடி பார்ப்பாங்க. கண்ணாடி பார்ப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு நம்ம அப்படி கிராஸ் பண்ணும்போது கண்ணாடி தெரிஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதுவும் புதுசாக வீட்டுக்குள்ளே வர்றவங்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு கண்ணாடி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அதனுடைய தன்மை, கண்ணாடியினுடைய ரிஃப்ளெக்டர் என்ன பண்ணணும்னா நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். நம்மளை எப்படி பிரதிபலிக்குதோ நம்முடைய எண்ணத்தையும் பிரதிபலிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அதில் இருக்கா? இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது அவனுடைய நெகட்டிவான தாட் ப்ராசஸ் எல்லாமே கண்ணாடி பார்க்கும்போது அந்த விஷயத்தை ஒரு நிமிஷம் அதை கட் பண்ணிவிடுவாங்க. என்னுடைய உருவத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்ற என்னுடைய உருவத்தை பார்க்கும்போது என்னதான் நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயத்தோடு வந்தால் கூட அந்த ஒரு நிமிஷம் மறந்துடுவாங்களா, அதுக்கப்புறம் டைவெர்ட் ஆகிடும். ஓகே, அந்த டைவர்ஷன் அந்த கண்ணாடியில் இருக்குது. அதனால தான் வந்து இந்த கண்ணாடியை வந்து கிழக்கு செவத்தில் மாட்டி கிழக்கு பக்கமாக பார்க்குற மாதிரி மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நெகட்டிவான நிறைய விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். இப்போ பொதுவாக வந்து ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு கடைசி அந்த செவுர் வந்து உயரத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேஸில் வந்து எழுப்பி இருக்கணும் அந்த செவுரு அப்படின்ட்டுருக்காங்க. அதே போல்
தெற்கு திசையிலேருந்து நம்மளுக்கு வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இந்த சைட்ல இருந்து எனக்கு வெளிச்சம் வீட்டுக்கு வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே போல் வீட்டோட கடைசி மூலையில் வந்து உயரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இடம் வந்து ஸ்பேஸ் காலியாக இருக்கணும், அதில் எதுவும் வந்து நிரப்பி வைக்கக்கூடாது அப்படிங்கிற அவங்களுக்கு ஒவ்வொன்று தோன்றதை சொல்கிறாங்க இல்லையா? இதில் எந்த விஷயம் வந்து சரியானது, இல்லை இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, முக்கியமாக வந்து நம்ம வந்து வீடினுடைய வாஸ்து அப்படின்னு சொல்லும்போது இது வந்து தென்மேற்கு மூலை பகுதி வந்து பார்த்திங்கன்னா உயரமாக இருக்க வேண்டும், வடகிழக்கு தாழ்வாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தாழ்ந்து இருக்கக்கூடிய தன்மை, அங்கே தான் தண்ணியே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தாழ்ந்து இருக்கணும், அந்த இடத்துல வடகிழக்கு மூலை வந்து காலியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ சாதாரணமாக நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், காலபுருஷ லக்னத்துக்கு காலபுருஷ லக்னமாக மேஷ லக்னம்னு எடுத்து போனோம். 4ஆம் இடத்துக்குரியவன் யார்? சந்திர பகவான், கடகராசி. இப்போ கடகராசியில தான் வந்து கடகராசி சந்திரனுடைய வீடுனாவே தண்ணின்னு தெரியும் எல்லாருக்குமே, கரெக்டா? அந்த காலத்தில் எப்படி வந்து வசித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா, தண்ணி எங்கே இருக்கோ அங்கே தான் வசிச்சுட்டு இருந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் தண்ணி இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கணும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென்மேற்கு பகுதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உயர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் உயர்ந்து இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல காட்டு போடுவோம், எல்லா விஷயங்களும் போடுவோம் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. அந்த இடத்துல தான் தலைவன் இருக்கக்கூடிய பகுதி, யார் வந்து முக்கியமாக நிர்வாகம் வீட்டை நிர்வாகம் செய்கிறார்களோ அவர்கள் இருக்க வேண்டிய பகுதி. கணவனாக இருந்தால் கணவன், மகனாக இருந்தால் மூத்த மகன் அங்கே இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லணும். அவனுடைய விஷயங்கள் தான் டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பகுதியை எடுத்து வச்சிடும். அப்போ மூத்தவர்கள் இருக்க வேண்டிய பகுதி அந்த பகுதி, அந்த பகுதி எப்போவுமே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குது. இப்போ ஒரு கிரகம் எடுத்திங்கனாலும் சரி, ஒரு இடம் எடுத்திங்கனாலும் சரி, அந்த தென்மேற்கு பகுதியில் அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுத்திங்கனாலும் சரி, எல்லா இடத்துலையும் வாஸ்து அங்கே கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி நிகழ்வு எல்லாமே வரும்போது இந்த இடத்துல இருக்கணும், இந்த இடத்துல இருக்கக்கூடாது. தண்ணி எங்கே இருக்கணும்? இங்கே தான். அதை தண்ணியை போயிட்டு தென்மேற்கு பகுதி அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து கிணறு வெட்டலாமா? வெட்டக்கூடாது. அதனால் எந்த பகுதியில் எது இருக்கணுமோ அந்த பகுதியில் அது இருந்தால் வந்து சிறப்பை கொடுக்குமா? கொடுக்கும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு விஷயத்த கேட்குறேன். இப்போது கணவன் மனைவி அப்படின்னு இருக்காங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமில் வந்து அவங்க எந்திரிக்கும் போதே வந்து கண்ணாடி அவங்க எதிர்த்தாப்பில் வந்து கண்ணாடி இருக்கக்கூடாது. அவங்க ஏன்னா அந்த அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அது காலையிலையும் அதே மாதிரியான விஷயங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது உண்மைதானா? அந்த மாதிரி கண்ணாடி இருக்கக்கூடாதா? ஆமாம்மா, பெட்ரூமில் எப்போவுமே வந்து ஒரு கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ப்ரைவசின்றது ரொம்ப முக்கியம். ஓகே. அது வந்து தென்மேற்கு பகுதி இருட்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. தென்மேற்கு பகுதியில் நம்ம ஜன்னல் இருந்தால் கூட அதை க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. ஓகேங்களா? அந்த ப்ரைவசி, தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல நடக்கிறதுனால நம்ம எந்த இடத்துலையும் அந்த அந்த உருவத்தை வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு பிடிக்காது யாருக்குமே. அந்த தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட விஷயத்த கண்ணாடியை பார்க்கறது பிடிக்காது, அந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்ற ஒரு நிகழ்வு இருக்குது. அதை வந்து ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராகுவினுடைய தன்மை, இது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இது ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அங்கே அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். எப்போ அது தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது வெளிச்சம் இருந்தால் தான் தெரியும். நம்ம ஏற்கனவே இருட்டாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அதனால தான் பெட்ரூமில் எந்த இடத்துலையும் கண்ணாடி வைக்காதீங்க. சப்போஸ் கண்ணாடி வச்சிங்கன்னா கூட ஸ்க்ரீன் போட்டு வச்சுருங்கன்னு சொல்லுவோம். சரி, இப்போ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு போகிறோம், ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது, பிரார்த்தனை இருக்குது. அந்த வேண்டுதல் செய்யறதுக்காக நம்ம போகிறோம். அந்த கோவிலில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள், நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த முறை போகும்போது நம்ம கூட இருக்கிற உறவினர்களையும் நண்பர்களையும் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். அந்த மாதிரி நம்ம கோவிலுக்கு வந்து நம்ம உறவினர்களையும் ஒரு நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறிடுச்சுன்ட்டு நம்ம மற்றவங்களுக்கு வந்து அதை சஜஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது நம்மளுக்கு நல்லது தானா? பொதுவாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் கோயிலுக்கு போகும்போது யார் வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம். ஓகேங்களா? நீங்கள் அங்கே மீட் பண்ணுவீங்க, ஒரு ஃப்ரெண்டாகவே மீட் பண்ணுவீங்க, ஒரு ரிலேட்டிவை மீட் பண்ணுவீங்க. ஆனால் எல்லாருடைய நோக்கமும் வந்து பக்திமயமாக இருக்கக்கூடிய தன்மை, கோயிலுடைய வைப்ரேஷன் அங்கே இருக்குது. ஓகேங்களா? எல்லாரும் ஒரு விஷயத்தை நோக்கி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நோக்கி தான் வந்து ஏதாவது எல்லாம் வேண்டுறாங்க. அந்த ஒரு சிலையை பார்த்து
ஒரு வேண்டுதல் அப்படின்னு அந்த கடவுளை பார்த்து வேண்டுதல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் அங்கே வைக்கப்படுகிறது. அப்போ என்னன்னா எல்லாரும் ஒரு விஷயத்தை நோக்கி பயணப்படும் போது அங்கே நெகட்டிவ் தாட்ஸே இருக்காது. காரணம் என்னென்னா நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி தான் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, மெடிடேஷன் பண்ணுவாங்க, அதை பார்த்து தியானம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நிம்மதியை கொடுன்னு கேட்பாங்க. இது கேட்பது அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வு வரும்போது அந்த மூலஸ்தானத்தில் அதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலஸ்தானத்தில் ஏதாவது ஜன்னல் இருக்கான்னு பாருங்கள், எதுவுமே இருக்காது. அப்போது அந்த இடத்துல அந்த மாதிரி வைப்ரேஷன் வரும்போது எல்லாமே பட்டு அந்த கடவுளுடைய பிரதிபிம்பத்தில் பட்டு வெளிப்படக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு ஒரு நிகழ்வுக்கு. அப்போ பாசிட்டிவான விஷயங்கள் தான் அங்கே நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் யார் வேணாலும் கோயிலுக்குள்ளே போகலாம், எல்லாமே பண்ணலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. யாரை நான் கூட்டிகிட்டு போகலாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு நிகழ்வு. சில இடத்துல மட்டும் பரிகாரத்துக்கு மட்டும் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தன்மையினால் அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு அழகுக்காக வைக்கிற விஷயமாகவும் சரி அல்லது ஒரு திருஷ்டிக்காக வைக்கிற விஷயமா இப்போது நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா தும்பிக்கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க. அது ஒரு 2 யானை நடுவில் வந்து பூ வச்சு அலங்காரம் பண்ணி, அது அலங்காரத்திற்காக வைக்கிறதா இல்லை நிஜமாகவே அந்த தும்பிக்கை வச்ச யானை நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறது போல் வைக்கிறதுங்கிறது நிஜமாகவே அதனுடைய பலன் ஏதாவது இருக்கா? இந்த யானை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வைக்கலாமா வைக்கலாம், யார் வைக்கலாம் யார் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிகழ்வு அதில் இருக்குது. ஓகேங்களா? சில பேர் வைக்கலாம், சில பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. இப்போ இதை எனக்கு கடக லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏஎல்பி லக்னம் கடக லக்னம் போகுது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? இம்பேக்ட் அது கொடுக்குமா? கொடுக்கும். இப்போ ஏஎல்பி லக்னம் எனக்கு வந்து மேஷ லக்னம் போகும்போது 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ யார் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை அப்ரோச் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது, குரு பகவான் நல்லா இருக்கார் அப்படின்னு சொன்னால் வைக்கலாமா, தாராளமாக வைக்கலாம். ரொம்ப நன்றி சார். வாஸ்து ரீதியான அத்தனை கேள்விகளுக்கும் ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரியும் வகையில் நீங்கள் கொடுத்த பதில்கள் அனைவருக்கும் பயன்படும். ஸோ நன்றி சார். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன். நன்றி சார்.